Dear students, today we are going to see 12th standard chapter 1 applications of matrices. Cofactor. Cofactor of the element Aij is capital Aij which is equal to minus 1 whole to the power I plus j into Mij. Here Mij is nothing but the minor matrix of the element Aij. Aij ஒவ்வொரு எலமெண்ட்டினுடைய ரோ காலம் விட்டுட்டு வரக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் வந்து மைனர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். Adjoint of matrix A. The adjoint matrix of A is defined as the transpose of the matrix of cofactor of A. It is denoted by adjoint A. அதாவது adjoint matrix என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம். அந்த கோஃபேக்டருடைய டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் தான் வந்து adjoint matrix. Adjoint A is nothing but the transpose of the matrix of cofactor of A. Minus 1 whole to the power I plus j into Mij whole to the power T transpose. For every square matrix of A of order n, A into adjoint A which is equal to adjoint A into A which is equal to determinant A into n. அதாவது adjoint Aவை எப்போ எங்கே வந்து அக்கர் ஆகும் அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் மட்டும்தான் அக்கர் ஆகும். A matrix and its adjoint matrix is equal to adjoint matrix and A is equal to determinant A into n. Next, if A is singular matrix of order n, then determinant A which is equal to 0. ஒரு மேட்ரிக்ஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா determinant A which is equal to 0. Determinant A which is not equal to 0, then it is called non-singular matrix. நல்லா புரிஞ்சுக்கங்க, singular, non-singular. Singular அப்படின்னா determinant A which is equal to 0. Non-singular அப்படின்னா determinant A which is not equal to 0. Next, example 1.1. If A is equal to 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. Verify that A into adjoint A which is equal to adjoint A into A which is equal to determinant A into I3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா determinant A கண்டுபிடிக்கணும், adjoint A கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷன் ஈக்குவலா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் determinant A நம்ம கண்டுபிடிப்போம். Determinant A which is equal to determinant 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. The first element 8 எடுத்துக்கிறேன், அதனுடைய ரோ அதனுடைய காலம் விட்டுறேன். 7 3s are 21 minus of minus 4 into minus 4 plus 4. ஸோ அப்போ வந்து minus 16. இது வந்து minus of minus 6 plus 6. அப்போ இந்த மைனஸ் 6 எலமெண்ட்டினுடைய ரோவையும் இதனுடைய காலத்தையும் விட்டுட்டோம்னா minus 6 minus 4 2 3 இந்த 4 எலமெண்ட் இருக்கு இல்லையா, இதனுடைய வேல்யூ minus 6 into 3 minus 18 minus of 2 into minus 4 plus 8. அடுத்து இந்த 2 எடுத்துக்கிறேன், இதனுடைய ரோ இதனுடைய காலம் விட்டுறோம். minus 6 into minus 4 plus 24 minus 2 7s are 14. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதினோம்னா நமக்கு 0 கிடைச்சிருச்சு. Determinant A which is equal to 0 அப்படின்னா அது என்னன்னு சொல்லியிருக்கோம்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் adjoint A. adjoint A எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டினுடைய மைனர் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். 8னுடைய மைனர் மேட்ரிக்ஸ் 7 minus 4 minus 4 3, அதனுடைய வேல்யூ என்னன்னா 21 minus 16. minus 6னுடைய மைனர் மேட்ரிக்ஸ் என்னன்னா இதனுடைய ரோ இதனுடைய காலம் விட்டுறணும். minus 6 minus 4 2 3. அப்போ minus 6 into 3 minus 18 2 into minus 4 minus 8 minus of minus 8 plus 8. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டினுடைய மைனர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சு வேல்யூ எழுதியிருக்கோம். இதனுடைய டிரான்ஸ்போஸ் எழுதிட்டோம்னா அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா adjoint A. பாருங்க 5
10 10 10 20 20 10 20 20 இதுதான் வந்து adjoint A. சரி, நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? determinant A கண்டுபிடிச்சிட்டோம், adjoint A கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். A into adjoint A. A into adjoint A மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க, -6 into 5 -30, 7 into 10 +70, -4 into 10 -40. நெக்ஸ்ட் என்ன? செகண்ட் ரோ செகண்ட் காலம் -6 into 10 -60, 7 into 20 140, -4 into 20 -80. அடுத்தது என்ன? செகண்ட் ரோ தேர்ட் காலம் -6 into 10 -60, 7 into 20 140, -4 into 20 -80. அதே மாதிரி தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதனுடைய வேல்யூ வந்து 0 into I3. Since the matrix, the order of the matrix is 3 cross 3, so we can write 0 into I3. So determinant A into I3, equation number 1. Next, அடுத்தது adjoint A into A பார்க்குறோம். இப்போ adjoint A மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம், A மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம். இதையும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு 0 into I3 கிடைச்சிச்சு. இதுவும் determinant A into I3க்கு ஈக்குவல். ஸோ A into adjoint A into A which is equal to determinant A into I3 அப்படிங்கிற மேட்ரிக்ஸை நம்ம ப்ரூஃப் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். Inverse matrix of a square matrix நாம் பார்க்க போறோம். Let A be a square matrix of order n. If there exists a square matrix B of order n such that if there exists a square matrix of order B of order n such that AB into BH is equal to IN, then B is called an inverse of A. பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸ் இன்னொரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி நமக்கு I கிடைச்சிருச்சுன்னா, யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சுன்னா, B is called inverse of A, A is called inverse of B அப்படின்னு நம்ம சொல்லுவோம். If a square matrix has inverse, then it is unique. நல்லா புரிஞ்சுக்கங்க, எப்போவுமே இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து யூனிக் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். The inverse of a matrix A is denoted by A to the power -1 or A inverse. Let A be a square matrix of order n, then A inverse exists if and only if A is non-singular. This very important and valid point. If A inverse exists if and only if A is non-singular. எப்போ A inverse exist ஆகும்னா, A வந்து நான் சிங்குலராக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட், inverse of A is given by A inverse which is equal to 1 by determinant A into AGA. 1 by determinant A into AGA. இதுதான் வந்து inverse of the matrix உடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட், exercise 1. Example 1.2. If AH is equal to ABCD is non-singular, find A inverse. If AH is equal to ABCD, find A inverse. ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன? ABCD. Determinant AH is equal to multiply பண்ணுங்க AD minus BC which is not equal to 0. So A inverse exists. Adjoint A நல்லா புரிஞ்சுக்கங்க, 2 cross 2 மேட்ரிக்ஸில் மட்டும்தான் இது பாசிபிலிட்டிஸ். என்னன்னா, இந்த A11 A23 இது ரெண்டும் பிளேஸ் ஆகும், இன்டர்சேஞ்ச் ஆகிடும். பாருங்க, இங்கே DA இது ரெண்டும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகாது, பட் சைன் டிஃபர் ஆகும். -B -C இது வந்து எப்போ பாசிபிள் அப்படின்னா, ஒன்லி 2 cross 2 மேட்ரிக்ஸ். Therefore, A inverse which is equal to 1 by
determinant A into adjoint A. Determinant A என்ன AD minus BC ன்னு எழுதியிருக்கோம். இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் example 1.3. Find the inverse of the matrix. பாருங்க, inverse of the matrixனா A matrix கொடுத்திருக்கோம், determinant A கண்டுபிடிக்கிறோம். determinant A உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும், அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு அதனுடைய மைனர் மேட்ரிக்ஸு, A12 எலமெண்ட்டு அதனுடைய மைனர் மேட்ரிக்ஸு, A13 எலமெண்ட்டு அதனுடைய மைனர் மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இதனுடைய வேல்யூ வந்து -1 which is not equal to 0. determinant A not equal to 0 அப்படின்னா A inverse exist ஆகும். சரி, இப்போ adjoint A எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல நமக்கு தெரியும், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் மைனர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம இந்த வேல்யூ எழுதிடணும். அதுக்கப்புறம் சைன் மாற்றணும். எப்படி? இது 1 பிளேஸு, அதனால 1 + 1 வந்து 2, -1 பவர் 2ங்கிறதுனால இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, ப்ளஸ்ஸு, மைனஸு, ப்ளஸ்ஸு எழுதிட்டோம். இதனுடைய டிரான்ஸ்போஸ். அப்போ அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸை நான் கண்டுபிடிச்சி எழுதிட்டேன். Hence A inverse which is equal to 1 by determinant A into adjoint A. பாருங்க, determinant A என்ன -1, adjoint A இங்கிருந்து அது அப்படியே எழுதியிருக்கோம். இந்த -1 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம்னா we will get inverse of the matrix A. Next, properties of inverse of matrix. If A is non-singular, then determinant A inverse which is equal to 1 by determinant A. A transpose whole inverse which is equal to A inverse transpose. அதாவது transpose கண்டுபிடிச்சு inverse கண்டுபிடிக்கிறது ஒன்று தான், inverse கண்டுபிடிச்சு transpose கண்டுபிடிக்கிறது ஒன்று தான். lambda into A whole inverse which is equal to 1 by lambda into A inverse. Next, AB whole inverse which is equal to B inverse A inverse. இது வந்து very important formula. Next, fifth one is also very important, since inverse of inverse which is equal to A அப்படின்னு நமக்கு வரும். Next, sixth formula பாருங்க, adjoint A whole inverse which is equal to adjoint of A inverse. அதாவது adjoint மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் எடுக்கிறது ஒன்று தான், இன்வர்ஸ் மேட்ரிக்ஸுக்கு adjoint எடுக்கிறது ஒன்று தான். இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லுவோம். இதை வந்து 1 by determinant A into A ன்னு எழுதலாம். Next, in the seventh one is very important. Determinant A which is equal to determinant adjoint A which is equal to determinant A whole to the power n minus 1. Here n is nothing but the order of the matrix. Next, eighth one. Adjoint of adjoint A which is equal to determinant A whole to the power n minus 2 into A. Adjoint of lambda A which is equal to lambda power n minus 1 into adjoint A. Adjoint of adjoint A which is equal to determinant A whole to the power n minus 1 whole square. இதெல்லாம் நமக்கு வந்து IITல வந்து நமக்கு கேட்கக்கூடிய ஃபார்முலாஸை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். Adjoint A transpose which is equal to adjoint of A transpose. அடுத்தது adjoint of AB which is equal to adjoint B adjoint A ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 13th formula A and B very important. A inverse which is equal to plus or minus 1 divided by root of determinant of adjoint A into adj A. இங்கே ஏங்கிற ஃபார்முலா, இது எப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, adjoint A கொடுத்துட்டு A inverse கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அதே மாதிரி adjoint A கொடுத்துட்டு A கேட்டால் நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Next, example 1.4. If A is a non-singular matrix of order n, prove that determinant adjoint A is positive. நல்லா புரிஞ்சுக்கங்க, A வந்து non-singular matrix, அதனுடைய ஆர்டர் வந்து odd orderன்னு சொல்லியிருக்காங்க. odd orderனா என்னவா இருக்கும்? 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், something like that. odd number. Let A be a non-singular matrix of order 2m plus 1. 2m plus 1 அப்படிங்கிறது வந்து odd நம்பர்னுடைய ஜென்ரல் ஃபார்ம். 2mங்கிறது ஈவன் நம்பர்னுடைய ஜென்ரல் ஃபார்ம். ஈவன் நம்பரோடனா ஒரு 1 ஆட் பண்ணோம்னா எப்பவுமே நமக்கு odd நம்பர் தான் கிடைக்கும். ஸோ odd நம்பர்னுடைய ஜென்ரல் ஃபார்ம் வந்து 2m plus 1. We know that
determinant of adjoint A which is equal to determinant A whole to the power n minus 1 அப்படின்னு வந்து பாருங்க 7th ஃபார்முலாவை நம்ம இங்க அப்ளை பண்றோம். அதான் we know that determinant of adjoint A which is equal to determinant A whole to the power n minus 1 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். சரி, இங்க என்ன odd number என்ன 2m plus 1 whole to the power 2m plus 1 minus 1 இந்த plus 1 minus 1 cancel. அப்ப determinant A whole to the power 2m ங்கிறது வந்து even number. அப்ப modulus A determinant A whole to the power 2m is always positive. இது வந்து even number. Even though the determinant A is negative உடைய power வந்து even number இருந்தா positive. So determinant of adjoint A is always positive. Next 1.5. Find a matrix A if adjoint A which is equal to adjoint A கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? Aங்கிற மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. adjoint A கொடுத்துட்டு A கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? இங்க பாருங்க. adjoint A கொடுத்துட்டு A கேட்டிருக்காங்க. ஸோ adjoint மேட்ரிக்ஸுக்கு adjoint கண்டுபிடிக்கணும். adjoint மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த adjoint மேட்ரிக்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். 1764 which is greater than 0. Next. Therefore A which is equal to plus or minus 1 divided by root of adjoint A into adjoint of adjoint A. சரி, இந்த root of adjoint என்ன? root of 1764 adjoint Aவுக்கு adjoint matrix. அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து மைனர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இங்க சைன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதனுடைய டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். எடுத்தோம்னா இதுக்கு ரூட் எடுத்தா 1/42. இதனுடைய வேல்யூ எல்லாம் இங்க எழுதியிருக்கோம். டிரான்ஸ்போஸ் எடுத்திருக்கோம். டிரான்ஸ்போஸ்னா என்ன? ரோ காலமா மாறும், காலம் வந்து ரோவா மாறிடும். அதனுடைய வேல்யூ நம்ம எழுதியாச்சு. அவ்வளவுதான். ஸோ adjoint A கொடுத்துட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் கேட்டா இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம்பிள் 1.6 adjoint A கொடுத்துட்டு A இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. adjoint A கொடுத்துட்டு A இன்வெர்ஸ் கேட்டா என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? 1 divided by root of determinant adjoint A into adjoint A ன்னு சொல்லியிருக்கோம். சரி, அப்போ முதல்ல இந்த adjoint A உடைய determinant வேல்யூ 9. அடுத்தது ஃபார்முலா எழுதியிருக்கோம் ப்ளஸ் ஆர் மைனஸ். இதனுடைய வேல்யூ 9 தெரியும், ரூட் ஆஃப் 9. adjoint A அப்படியே எழுதியிருக்கோம் 3. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா 3ஆல டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். அதர்வைஸ் ஆஸ் இட் இஸ் நம்ம அப்படியே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.7. If A is symmetric, prove that adjoint A is also symmetric. First symmetricனா நம்ம என்னன்னு தெரியணும். symmetric அப்படின்னா A டிரான்ஸ்போஸும் Aவும் ஈக்குவலா இருந்தா அது symmetricன்னு சொல்லுவோம். A is symmetric which implies A transpose which is equal to A. To prove adjoint A is symmetric, that means adjoint A, the transpose of adjoint A which is equal to adjoint A அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா போதும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. LHS நான் adjoint A னுடைய டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். இது வந்து ஒரு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? adjointக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது ஒன்று தான், டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு adjoint எடுக்கிறது ஒன்று தான். ஸோ adjoint ஆஃப் A டிரான்ஸ்போஸ். பட் A இஸ் என்ன சொல்லியிருக்கோம்? சிமெட்ரிக்னு சொல்லியிருக்கோம். அப்போ A டிரான்ஸ்போஸ் which is equal to A. அப்போ adjoint Aன்னு எழுதியிருக்கோம். adjoint ஆஃப் A டிரான்ஸ்போஸ் which is equal to adjoint Aன்னு ப்ரூஃப் கொடுத்துட்டோம். ஸோ adjoint A இஸ் சிமெட்ரிக். நல்லா புரிஞ்சுக்கங்க. adjoint A அதனுடைய டிரான்ஸ்போஸ். இது ஃபார்முலா பிரகாரம் என்ன சொல்லியிருக்கிறோம்? adjoint ஆஃப் A டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்கிறோம். A இஸ் சிமெட்ரிக், அதனால A டிரான்ஸ்போஸ் which is equal to A. A டிரான்ஸ்போஸ் பதிலாக A எழுதியிருக்கோம். ஸோ adjoint A டிரான்ஸ்போஸ் which is equal to adjoint A. Hence adjoint A is symmetric. Next, example 1.8. Verify the property A transpose whole power minus 1. A transpose inverse which is equal to A inverse transpose with A which is equal to 2917. Very important sum. சரி, இப்போ A கொடுத்துருக்காங்க. இதனுடைய டிரான்ஸ்போஸும் இதனுடைய இன்வர்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். இப்போ A which is equal to 2917
determinant A which is equal to 2 7s are 14 minus 9 which is equal to 5 which is not equal to 0, therefore A inverse exists. A inverse எப்படி கண்டுபிடிப்போம்? 1 by determinant A into adjoint A. அப்போ 1 by 5 adjoint A என்னன்னு எழுதியிருக்கோம்? இது ரெண்டும் இடம் மாறும். Just interchange the places 2 and 7. Next 9 and 1 வந்து sign change ஆகும். அப்படிதான் எழுதியிருக்கோம். ஸோ இதை அப்படியே நம்ம வச்சுக்கிட்டேன். இதனுடைய டிரான்ஸ்போஸ் பாருங்க, ரோவை காலமாக எழுதியிருக்கோம், காலத்தை ரோவாக எழுதியிருக்கோம். ஸோ ஈக்குவேஷன் A டிரான்ஸ்போஸ் A இன்வெர்ஸ் டிரான்ஸ்போஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் A டிரான்ஸ்போஸ். A டிரான்ஸ்போஸ்னா என்ன? ஏங்கிற மேட்ரிக்ஸை ரோவை காலமாக மாற்றணும், காலத்தை ரோவாக மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ டிட்டர்மினன்ட் A transpose which is equal to 14 minus 9 which is equal to 5 which is not equal to 0. So A transpose inverse exists. A transpose inverse which is equal to 1 divided by determinant of A transpose. Determinant of A transpose is 5 which is equal to அடுத்தது 1 by 5 into 7 minus 1 minus 9 2 எழுதியாச்சு. 1 and 2 compare பண்ணி பாருங்க. A transpose whole inverse which is equal to A inverse transpose, hence proved. Next 1.9 very important sum AB whole inverse which is equal to B inverse A inverse with A and B கொடுத்திருக்காங்க. ஃபார்முலாவில் என்ன கொடுத்திருக்காங்க? AB whole inverse which is equal to B inverse A inverse ன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் A B மல்டிப்ளை பண்ணி எழுதிடுங்க. இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அதனுடைய டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். சரி பாருங்க, AB மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இப்போ இதனுடைய டிட்டர்மினன்ட் AB நம்ம பார்க்க போறோம். Determinant AB which is equal to 6 which is not equal to 0, so AB whole inverse exists. AB whole inverse which is equal to 1 by determinant AB into adjoint AB. Determinant AB is 6, adjoint AB என்ன சொல்லியிருக்கேன்? The first element A2 3 2 element இது ரெண்டும் interchange ஆகும். A11 A22 அது இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். இது ரெண்டும் என்னவா இருக்குன்னா பிளேஸ் மாறி இருக்கும், சைன் மாறி இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ மாடுலஸ் A which is equal to இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டோம். டிட்டர்மினன்ட் A which is equal to 0 minus 3 1 4 3. அப்போ A inverse exist. A inverse கண்டுபிடிச்சிருக்கேன். Similarly you have to find B inverse. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். B inverse A inverse, அதாவது B inverse என்னவா இருக்கும்? 1 by 2 minus 1 3 0 minus 2. இது 1 by 3 4 3 minus 1 0. அப்போ 1 by 2 into 1 by 3 1 by 6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா இது கிடைச்சிச்சு. ஸோ ஃப்ரம் 1 and 2 AB whole inverse which is equal to B inverse A inverse. Very important sum. Next example 1.10. If A which is equal to 4325, find x and y such that a squared xa plus yi2 which is equal to 0. First நம்ம a squared கண்டுபிடிப்போம். A squared is nothing but a into a. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் அப்படியே a into a எழுதி மல்டிப்ளை பண்ணி நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் a squared எழுதியாச்சு. x into aங்கிற மேட்ரிக்ஸு, y into i2னா 2 cross 2 யூனிட் மேட்ரிக்ஸ் எழுதி ஈக்குவல் டு 0. இப்போ இது எழுதியிருக்க 22, இங்கே 4x ப்ளஸ் ஒய், 22 ப்ளஸ் 4xy, அடுத்தது 27 ப்ளஸ் 3x ப்ளஸ் 0, 18 ப்ளஸ் 2x ப்ளஸ் 0, 31 ப்ளஸ் 5x ப்ளஸ் y, y into y, 1y equal to 0. So each and every element equal to 0. First element is 0. Second element 27 plus 3x which is equal to 0. சரி, இப்போ 3x plus 27 is equal to 0 னா x is equal to minus 9. x is equal to minus 9 இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு y கிடைச்சிரும். ஸோ x கிடைச்சிச்சு, y கிடைச்சிச்சு. ரைட், அவ்வளோதான். ஃபைண்ட் x and yன்னு கேட்டிருக்காங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்தது டு ஃபைண்ட் a இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க.
ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, a squared minus 9a plus 14i2, இதை நான் a inverse-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். Throughout the equation is multiplied by a inverse. A inverse a squared can be written in the form of a into a minus 9 a inverse a inverse into i2 which is equal to 0. இந்த a inverse-உம் a-யும் என்ன ஆகிடும்னா யூனிட் மேட்ரிக்ஸ் 1ன்னு ஆகிடும். அப்போ a இருக்கும். இது என்ன ஆகிடும் 1ன்னு ஆகிடும். அப்போ 9i2. a inverse உடனே எதை மல்டிப்ளை பண்ணாலும் a inverse which is equal to 0. இப்போ இந்த 14 a inverse மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இதை அந்தட்ட கொண்டு போயிடுங்க. 9i2 minus a. அப்போ இந்த 14 இந்த டம் போயிடுச்சுன்னா 1/14 into 9i2 minus a. அப்போ a inverse which is equal to 1/14 9 i2னா 1001 a-ங்கிற மேட்ரிக்ஸ். அப்போ 9 into 1 9 0 0 9. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இது கிடைச்சிடும். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் a inverse. This is also very important sum. Next, applications of matrices to geometry. சரி பாருங்க, a matrix A is orthogonal. Orthogonal அப்படின்னா Aயும் A transpose multiply பண்ணுறதும் A transpose A multiply பண்ணுறதும் யூனிட் மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா we can say that the matrix A is called orthogonal. எப்படி A transpose A multiply பண்ணுறோம், அது யூனிட் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா the matrix A is called orthogonal matrix. A matrix A is orthogonal if and only if A is non-singular A inverse which is equal to A transpose. நல்லா கவனிங்க, if and only if condition. A is orthogonal அப்படின்னா A inverse A transpose equal. Right, இப்போ பார்ப்போம். Example 1.11, prove that cos theta minus sin theta cos theta is orthogonal. Orthogonal என்ன? A into A transpose which is equal to I. சரிதான் A. To prove A is orthogonal, ரெண்டு விதமா prove பண்ணலாம். If A is orthogonal அப்படின்னா A transpose-உம் A inverse-உம் equal. சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே A இருக்கு, A transpose கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, இப்போ Aயும் A transpose மல்டிப்ளை பண்ணுறேன். இது A, இது A transpose மல்டிப்ளை பண்ணால் 1001 which is equal to I2. பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது கிடைச்சிச்சு. ஸோ A into A transpose which is equal to I2 யூனிட் மேட்ரிக்ஸ். Therefore A is called orthogonal அப்படின்னு proof கொடுத்தாச்சு. Now example 1.12, if A is equal to 1/7 6 minus 3A B minus 2 6 2C 3 is orthogonal, find ABC and hence A inverse. சரி, இதுதான் A. இது வந்து ஆர்த்தோகனல்னு ப்ரூஃப் பண்ணணும். சரிப்பா, A is orthogonal. Then A into A transpose which is equal to A transpose into A which is equal to I3. A into A transpose which is equal to I3. சரி, A என்னவா இருக்கும், 1/A 6 minus 3A B minus 2 6 2C 7 into A transpose A எழுதியாச்சு. A transpose என்னவா இருக்கும், 1/A. இது வந்து ரோ வந்து காலமாக எழுதியிருக்கோம், செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலம், தேர்ட் ரோ வந்து தேர்ட் காலமாக மாற்றி எழுதியிருக்கோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், I3க்கு ஈக்குவல். இது என்ன சொல்லியிருக்கோம், I3க்கு ஈக்குவல், அதாவது 3x3 யூனிட் மேட்ரிக்ஸ். ஏன், இது அவங்களே சொல்லிட்டாங்க, A is orthogonal. ஆர்த்தோகனல்னு சொன்னதுனால A into A transpose which is equal to I3ன்னு எழுதியிருக்கேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம், 1/49. இதை நான் மல்டிப்ளை பண்ணி இதுக்கு ஈக்குவல் பண்ணுறேன். இதை மல்டிப்ளை பண்ணால் இப்படி வந்துடும். இப்போ இந்த 49 இந்த டைம் போயிடுச்சுன்னா 49 0 0 0 49 0 0 0 49 எழுதியாச்சு. அப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஈக்குவேஷனும் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸு செகண்ட் பிளேஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், A square plus 45 is equal to 49.
அப்போ a square is equal to 49 minus 45 4 ah is equal to 2. அடுத்தது பாருங்க இந்த இதை எடுத்தீங்க b squared plus 40 which is equal to 49. அப்போ b squared is equal to 9, b is equal to 3. இதில் பாருங்க c squared plus 13 which is equal to 49. c squared is equal to 36, c is equal to 6. ஸோ abc கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, find a inverse. If a is orthogonal, then a inverse which is equal to a transpose. So a inverse which is equal to a transpose னா என்ன, இங்கே ஏங்கிற மேட்ரிக்ஸனுடைய டிரான்ஸ்போஸ் எழுதியிருக்கோம். இந்த பிங்கிற வேல்யூ 3 எழுதிட்டோம், ஏங்கிற வேல்யூ வந்து 2 அதையும் இங்கே எழுதிட்டோம், சிங்கிற வேல்யூ 6 அதை இந்த பிளேஸில் எழுதியிருக்கோம். ஸோ ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, ரைட். Okay, today that's all. We will see then in the next class. Okay, thank you very much. Thank you.